வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கண்டினியூவா வார் ரிலேட்டடான வீடியோக்கள் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இடையில இப்போ நம்மளால சரியா போட முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் வீடியோவோட எண்டிங்ல சொல்றேன். இதுக்கப்புறம் கண்டினியூவா வார் சம்பந்தமான அப்டேட் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சேனல்ல கண்டினியூவா போட போறோம். அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாமா? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து தற்காலிக போர் நிறுத்தத்துல இருக்கும் போதே நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடா இருக்கட்டும், இந்த பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் வந்து தாறுமாறா ஏறி போயிருக்கு. இப்போ திரும்பவும் இவங்க வந்து இந்த போரை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல பாகிஸ்தானை வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துன்னு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? உக்ரைன் ரஷ்யா ரெண்டு பேருக்கும் இடையில பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரால் ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் வந்து கொஞ்ச நாளா வந்து தற்காலிகமா வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த போர் நிறுத்தம் இருக்கும் போதே பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் வந்து தாறுமாறா ஏறி போயிருச்சு. ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட ரேட்டுமே அதிகமாயிருச்சு. அதனால எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த பெட்ரோல் டீசலால நம்பி இருக்க இந்த ரேபிடோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அவங்க ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க. ஆபீஸுக்கு வேலைக்கு போறவங்களுக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான். அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு வந்தோம்னு வைங்களேன், அங்க ஹோட்டலோட ரேட், கேஸோட ரேட் எல்லாம் அதிகமாக்குனதுனால ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுற நம்மளோட ஃபேவரட்டான ஃபுட்டோட ரேட் எல்லாம் வந்து அதிகமாக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாமே வந்து பிஜில தான் வந்து தங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மந்த்லி ரெண்டையுமே வந்து இதுக்கப்புறமா அதிகமாக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டியும் நம்ம எல்லாருமே 3 வேளை வந்து டீ தான் குடிச்சிட்டு இருக்கோம். அந்த டீயோட ரேட்டையுமே அதிகமாக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது எல்லாமே முடிஞ்சு இந்த போரை நிப்பாட்டிடுவாங்க, எல்லாமே நார்மலைஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க? அமெரிக்கா வந்து ஈரானை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் நைட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. பதிலடியா ஈரான் என்ன பண்ணிருக்காங்க? பகல்ல அமெரிக்காவை அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள இந்த அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டினியூவா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு திரும்பவும் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க? ஈரானோட முக்கியமான துறைமுக நகரமான பந்தர்பாஸ் அப்படிங்கிற ஒரு ராணுவ தளத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா ஈரானோட நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ திரும்ப இந்த 3ஆம் உலக போர் நடக்க போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறது இருக்கு. சரி, ஒரு பக்கம் இவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கிற அந்த போர் வந்து ஒரு நாள்ல முடிஞ்சிரும், ஒரு மாசத்துல முடிஞ்சிரும், ஒரு வருஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஸ்டார்டிங்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 3.5 வருஷம் ஆயுமே அந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முடியாம நடந்துகிட்டே இருக்கு. இதுல இதுவரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுங்களா? 3.5 லட்சம் பேர் வந்து அப்ராக்சிமேட்டா இறந்து போயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் சைட்ல இருந்து இதுவரைக்கும் 5 லட்சம் பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பெருமையா என்னன்னு தெரியல. ஏன்னா மக்களோட உயிரை கொண்டுட்டு இது 5 லட்சம் பேரை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தை ரஷ்யாவோட அதிபர் புதின் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சதுதான் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அவர் ஏன் அந்த நகரத்தை பர்டிகுலரா அந்த நகரத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு? முக்கியமான ஒரு விஷயம், உக்ரைனோட அந்த பகுதி இருக்குல்ல, அங்க ரஷ்ய மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. ரஷ்ய மொழி பேசுறவங்களும் அதிகமா இருக்காங்க. ரஷ்யாவோட கலாச்சாரத்துல எல்லாமே அவங்க வந்துட்டு ரொம்பவே நெருங்கின ஒரு தொடர்புடையவர்களா இருக்காங்க. சோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? உக்ரைன் அரசு அவங்கள வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அடிமையா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்கள மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து ராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த டான்பாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தொழிற்சாலை நகரமா இருக்கு. இந்த இரும்பு, எஃகு, இந்த மாதிரியான ஸ்டீல் கம்பெனி எல்லாமே வந்து அங்கதான் இருக்கு. நிலக்கரி சுரங்கமுமே அங்கதான் இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல எப்படி விவசாய முதுகெலும்பா இருக்கோ அந்த மாதிரி உக்ரைனோட ஒரு முதுகெலும்பாவே அந்த நகரம் தான் இருக்கு. இந்த நகரம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கனால இதை நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா மத்த நாடுகள் வந்து நம்ம மேல டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புதின் வந்து நம்பிட்டு இருக்காரு. இந்த ரீசனால தான் இந்த போர் அப்படிங்கிறது நடக்குது. இதுதான் வந்து ரீசனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த போர் எதனால ஆரம்பிச்சிச்சு, ஏன் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம ரீசன்ட் வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம நீங்க வந்து அதை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு பாகிஸ்தானோட தான் வந்துட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போரை வந்து நிறுத்தணும்
பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப என்ன பண்ணிருக்காரு, பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரஷரை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது என்னடா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2020 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட முயற்சியால தான் வந்து இந்த ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் இருக்காங்கல்ல, இஸ்ரேலும் மற்ற அரபு நாடுகள் முஸ்லிம் நாடுகளும் வந்து எந்த ஒரு சண்டையும் போட்டுக்காம எங்கேயுமே சண்டை நடக்காம எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இதுல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து எதனால வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க தெரியுங்களா? இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து அடிமையாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தியுமே நம்ம ரீசன்ட் வீடியோல ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் இந்த ஒப்பந்தத்துல யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐக்கிய அரபு அமீரகமா இருக்கட்டும், இல்ல சூடான், மொரோக்கோ, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து கையெழுத்து போட்டாங்க. இப்ப பாகிஸ்தானை எதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாரு? முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பாகிஸ்தான் வந்து ரொம்ப பெரிய நாடு, அவங்க கிட்ட ஆயுத பலம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. இப்போ அவங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். இஸ்ரேலை வந்து மற்ற அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதனாலதான் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனோட அழிவுக்கு முக்கியமான காரணமா இருக்க இஸ்ரேலோட நாங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடுல இருந்து சொல்றாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நீங்க வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போறதுக்கும் உங்களுக்கு அலௌடு இருக்கு, ஆனா இஸ்ரேலுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து இஸ்ரேல் மேல வந்து ரொம்பவே காண்ட்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப பாகிஸ்தானை வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுக்கு பாகிஸ்தான் வந்து ஒத்து வருவாங்களா இல்லையான்னு தெரியல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களால எத்தனையோ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவரால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அவரோட பேரை வச்சிருக்க ஒரு எரும மாடு பாக்குறதுக்கு அப்படியே அவரை மாதிரியும் அதோட தலைமுடி கூட அப்படியே ட்ரம்ப் அவர்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நேத்து பக்ரீத்துக்கு வந்து வெட்டுறதா தான் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து ட்ரம்ப் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷோட கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதை கொண்டு போய் ஜூல விட்டுட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ட்ரம்ப் அவர்களால ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. நீ என்னடா எரும மாடெல்லாம் கொண்டு போய் ட்ரம்போட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க. அவங்க வந்து பாக்குறதுக்கு ட்ரம்ப் மாதிரி இருக்கனால அந்த எரும மாடுக்கு வந்து ட்ரம்ப்னு பேர் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியால இந்த ஒரு விஷயமுமே வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ட்ரம்ப் அவர்களால எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ திரும்பவும் இவங்க போற வந்து ஆரம்பிச்சனால கச்சா எண்ணெயோட விலை வந்து திரும்பவுமே அதிகமாயிட்டு இருக்கு. இதனால நம்ம வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறோம். சோ திரும்ப இந்த போர் எப்ப முடியுதோ அப்பதான் இது எல்லாமே வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும். இது வந்து திரும்பவும் நார்மலைஸ் ஆகணும் அப்படின்னா அது ட்ரம்ப் அவர்களோட கையில தான் இருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இடையில நம்ம எதுக்காக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல வந்து ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு 1 வீக், அதனாலதான் நம்மளால வந்துட்டு வீடியோ போட முடியல. இன்னைக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவா எப்பவுமே வார் சம்பந்தமான அப்டேட்டுகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை நீங்க 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் பேசின இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் எனக்கு அது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்து நான் இது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி என்னால சொல்ல முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.